டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நிறுத்து நிறுத்து என்ன புருஷனும் பொஞ்சாதியும் ஜோடியாக உட்காந்து ஆளுக்கு ஒரு பழத்தை முழுசாக வச்சுக்கிட்டு ருசி பார்க்குறீங்க. உங்களுக்கு சுகர் இருக்குன்றதையே மறந்துட்டீங்களா? அப்போ நாங்கள் பழங்களையே தொடக்கூடாதா? இதுக்கெல்லாம் பதில் தாங்க இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயாளிக பழங்களை சுத்தமாக சாப்பிடவே கூடாதுன்றதும் தப்பு. ஏன்னா பழங்களில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. பழங்களில் நார்ச்சத்து நிறைய இருக்குது. உறிஞ்சப்படுவது நிதானமாகிறது சர்க்கரை. அதனால் இரத்த சர்க்கரை அளவு உடனே ஏறுவதில்லை. சுகர் கட்டுப்பாட்டில் ரொம்ப உதவுது. திருப்தி உணர்வை உண்டு பண்ணுது. குடல் ஜீரணத்தை மிகவும் மேம்படுத்துது. அதே நேரம் எல்லா பழத்தையும் இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது தப்பு. நம்ம உடம்பின் பிளட் சுகர் அளவை பொறுத்து பழங்களின் கிளைசிமிக் இண்டெக்ஸு, கிளைசிமிக் லோடு, நார்ச்சத்து அளவு, ஃபைபர் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் அளவை பொறுத்து தேர்வு செய்யணும். அவைகளை சரியான அளவில், சரியான முறையில், சரியான நேரத்தில் சாப்பிடணும். இதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சாப்பிடக்கூடிய பழங்கள்னு 8ஐயும், அதுக்கு அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய பழங்கள், ஜாகிரதையாக இருக்க வேண்டிய, சாகிரதையாக சாப்பிட வேண்டிய பழங்கள் 7ஐயும் விவரமாக பார்க்க போகிறோம். அந்த பழங்களின் கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் அளவு இவையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு விவரமாக அலச போகிறோம். எந்த பழமாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? எல்லா பழமுமே கம்ப்ளீட்டாக சுகர் தான், ஆபத்து தான் சுகர் நோயாளிக்குன்றது உண்மையா? பழங்களில் இருக்கிற இயற்கையான நேச்சுரல் சுகர், நாம் வழக்கமாக சேர்த்துக்கிற சுத்திகரிக்கப்பட்ட ரிஃபைன் சுகர், இந்த ஆடர் சுகரா அல்லது அது வேறையா? எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த பழத்தை, எந்த உணவையும் சர்க்கரை நோயாளி தொட்டாலே உடனே கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடுன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? குழப்பறீங்களா? அது என்ன டாக்டர்? வாங்க பார்த்துடலாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் முதல்ல, ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்ட பிறகு இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை எவ்வளவு சீக்கிரமாக உயர்த்துது என்பதற்கான ஒரு அளவீடு தான் அது. இது 0விலிருந்து 100 வரைக்கும் மதிப்பிடப்படுது. 55க்கு கம்மியாக இருந்தால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவான அளவுன்னு அர்த்தம். ஓகே. 56லேருந்து 69 வரை மிதமானது. 70க்கு மேலே அதிகம், தவிர்க்கணும், ஆபத்து, குறைவாக சாப்பிடணும். அடுத்தது கிளைசிமிக் லோட். இது ஒரு உணவுப் பொருளானது சாப்பிட்ட பிறகு இரத்த சர்க்கரை அளவில் ஏற்படுத்துகிற தாக்கம் எவ்வளவு என்பதை கணக்கிடுகின்ற அளவு. கிளைசிமிக் லோடானது ஒரு உணவின் கிளைசிமிக் இண்டெக்ஸையும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவையும் கணக்கில் வச்சுக்கிட்டு இரத்த அளவில் மொத்தமாக கணக்கிடுகின்ற, மதிப்பிடுகின்ற முறை. கிளைசிமிக் லோடுன்றது கிளைசிமிக் இண்டெக்ஸையும் கார்போஹைட்ரேட்ஸ் 100 கிராமையும் ரெண்டுத்தையும் பெருக்கி அதை 100ஆல் வகுத்து வருகின்ற விடைதான் கிளைசிமிக் லோட். இந்த கிளைசிமிக் லோடில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கணக்கில் வந்துடுது, கார்போஹைட்ரேட்ஸும் கணக்கில் வந்துடுது. அதனால் கிளைசிமிக் இண்டெக்ஸை விட கிளைசிமிக் லோடு ரொம்ப சரியானது. 10க்கு கம்மியாக இருந்தால் குறைவு, நோயாளிக்கு சேஃபு. 11லேருந்து 19 இருந்தால் மிதமானது, மாடரேட், அளவு குறைச்சி சாப்பிட்லாம். 20 மேலே இருந்தால் டோன்ட் டச், தொடக்கூடாத லிஸ்ட். முதல்ல ஓகே பழங்கள், குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள் என்னென்ன? முதல்ல நம்ம சூஸ் பண்ண 8 எதுன்றதை பார்க்கலாமா? 1 கொய்யா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு, வைட்டமின் சி அதிகம்.
இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 12லேருந்து 24, கிளைசிமிக் லோட் 2.9, ஃபைபர் 5.4 கிராம், கார்ப்ஸ் 14.3 கிராம். எல்லா விதத்துலேயும் கொய்யா தைரியமாக சாப்பிட்லாம். 2, நாவல் பழம் ஜாமுன் சுகரை குறைக்கிறதுக்கு மிகவும் உபயோகமானது. இந்த நாவப்பழம் ஆயுர்வேதத்தில் ரொம்பவே போற்றப்படுது. இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 25லேருந்து 30, கிளைசிமிக் லோட் 2.6, ஃபைபர் கண்டென்ட் 0.9லேருந்து 1.2 கிராம், கார்ப்ஸ் 9.3 கிராம். சர்க்கரை நோய் கட்டுப்பாடுக்கு மிகவும் உதவக்கூடிய பழம் நாவல் பழம், எல்லாரும் சாப்பிடலாம். அடுத்தது பெர்ரிஸ். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இதெல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவும் குறைவு, நார்ச்சத்து அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 25லிருந்து 40, கிளைசிமிக் லோட் 3, நார்ச்சத்து 5லிருந்து 8 கிராம், கார்ப்ஸ் 10 கிராம். 4வதாக வர்றது பேரிக்காய், நார்ச்சத்து அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 30லிருந்து 42, கிளைசிமிக் லோட் 5.5, ஃபைபர் 3.1 கிராம், கார்ப்ஸ் கண்டென்ட் 15.2 கிராம். பேரிக்காயும் சாப்பிடக்கூடியதே. 5வதாக வர்றது மாதுளை. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. மாடரேட் ஜிஐ தான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 35லிருந்து 40, கிளைசிமிக் லோட் 7.1, ஃபைபர் கண்டென்ட் 4.9 கிராம், கார்ப்ஸ் கண்டென்ட் 18.7 கிராம். அடுத்து வர்றது ஆப்பிள். நார்ச்சத்து அதிகம் இருக்குது, சுகர் கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப நல்லது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 26லிருந்து 40, கிளைசிமிக் லோட் 5.2, ஃபைபர் கண்டென்ட் 2.4 கிராம், கார்ப்ஸ் 13.8 கிராம். 7வதாக ஆரஞ்சு. முழு பழமாக சாப்பிட்ணுங்க, சொல்லையாக சாப்பிட்ணும், ஜூஸ் போட்டு குடிச்சிடக்கூடாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 40லிருந்து 45, கிளைசிமிக் லோட் 5, ஃபைபர் கண்டென்ட் 2.2 கிராம், கார்ப்ஸ் 11.7 கிராம். 8வதாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பப்பாளி. இது ஜீரணத்துக்கும் சர்க்கரைக்கும் ரொம்ப நல்லது, சர்க்கரையின் நண்பன். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60, கிளைசிமிக் லோட் 6.5, ஃபைபர் கண்டென்ட் 1.7 கிராம், கார்ப்ஸ் 10.8 கிராம். இதுவரை நம்ம பார்த்த ஓகே பழங்கள் 8: கொய்யா, நாவல், பெர்ரிஸ், பேரிக்காய், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாளி இவற்றின் 4 முக்கிய ஊட்டச்சத்து விவரமான கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட், ஃபைபர் 100 கிராமில், கார்ப்ஸ் 100 கிராமில் இவற்றெல்லாம் ஒரே இடத்துல ஒரு டேபிளர் காலத்தில் சுலபமாக புரியும்படி பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த 8 பழங்களுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆரஞ்சு கலரில், ஃபைபர் கண்டென்ட் பச்சை கலரில் மற்றும் கார்ப்ஸ், கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட் இந்த 3 குணங்களையும் சேர்த்து ஒரு சார்ட் வடிவத்தில் சுலபமாக புரிய பார்க்கலாம் வாங்க. தவிர்க்க வேண்டிய பழங்கள், அவாய்ட் ஃப்ரூட்ஸ் அல்லது மிக குறைவாக சாப்பிட வேண்டிய பழங்கள். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமுள்ளவை அல்லது சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடியவை. ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணியை பார்க்கலாம், வாட்டர்மெலான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் கூட 76க்கு பக்கமாக, கிளைசிமிக் லோட் ரொம்பவே கம்மி, 5.8 தாங்க. அதிக நீர் சத்து இருக்குது, சிறிய அளவு துண்டு தாராளமாக சாப்பிட்லாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 76, கிளைசிமிக் லோட் 5.8, ஃபைபர் கண்டென்ட் 0.4 கிராம், கார்ப்ஸ் 7.6 கிராம். அடுத்தது மாம்பழம். ஒரு சின்ன துண்டோ அல்லது அரை மீடியம் சைஸ் மாம்பழமோ சாப்பிட்லாம். பழமாக சாப்பிட்ணும், ஜூஸாக தொட்டக்கூடாது.
கிளைசிமிக் இண்டெக்ஸ் 51லேருந்து 60 வரைக்கும், கிளைசிமிக் லோடு 7.5, நார்ச்சத்து 1.6 கிராம், கார்ப்ஸ் 15 கிராம். அடுத்தது பைனாப்பிள். ஒரு சிறிய அளவு துண்டு எப்போதாவது சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் பழம் ஓகே, டின்டு ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 59, கிளைசிமிக் லோடு 7.7, நார்ச்சத்து 1.4 கிராம், கார்ப்ஸ் 13 கிராம். சப்போட்டாலாம் வேண்டாமே. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 45லேருந்து 50 இருக்குது. கிளைசிமிக் லோடு 9லேருந்து 10 இருக்குது. நார்ச்சத்து 5 கிராம், கார்ப்ஸ் 20 கிராம். திராட்சை இயற்கையான சர்க்கரை அளவு இதில் இருக்குது. குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு இதெல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிறிய கை நிறைய மட்டும்தான் சாப்பிட்ணும். மாடரேட் கிளைசிமிக் லோடு அளவு இருக்குது. அதனால் இது முக்கியமானது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 53, கிளைசிமிக் லோடு 9, நார்ச்சத்து 0.9 கிராம், கார்ப்ஸ் 1.7 கிராம். வாழைப்பழம் இதில் இருக்க சுகர் முக்கியமாக ஃப்ரக்டோஸ் குறைஞ்ச அளவு சாப்பிடலாம். கெட்டியான சற்றே முழுசும் பழுக்காத பழமாக இருந்தால் பெஸ்ட்டு. ஜிஏ குறைவாக இருக்கும். இதை சாப்பிடும்போது கூடையே நட்ஸு, கேர்டு, சீட்ஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா இதை உறிஞ்சப்படுறது கொஞ்சம் குறையும். ஏற்கனவே நிறைய கார்போஹைட்ரேட் ஐட்டங்க அன்றைக்கி சாப்பாட்டில் இருந்தால் வாழைப்பழம் வேண்டாங்க. வாரத்துக்கு ஒரு 4 சின்ன பழம் சாப்பிட்லாம் அதிகபட்சம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 51, கிளைசிமிக் லோட் 11.7, நார்ச்சத்து 2.6 கிராம், கார்ப்ஸ் 23 கிராம். ஏழாவது நம்ம பார்க்க போகிறது பலாப்பழம். அதிக கார்ப்ஸ், அதிக கிளைசிமிக் லோட், நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. 2 அல்லது 3 சுலம் அதிகபட்சம் சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளிக. கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50லேருந்து 55, கிளைசிமிக் லோடு 12.5, நார்ச்சத்து 1.5 கிராம், கார்ப்ஸ் 23.5 கிராம். இப்போ நாம் இதுவரை பார்த்த 7 அவாய்ட் கேர்ஃபுல் பழங்களான தர்பூசணி, மாம்பழம், பைனாப்பிள், சப்போட்டா, திராட்சை, வாழைப்பழம், பலாப்பழம் ஆகியவற்றின் 4 முக்கிய ஊட்டச்சத்து விவரங்களை டேபிளர் காலத்தில் பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம வழக்கமான குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த பழம் ஆயுர்வேதத்தில் சிறந்ததாக கருதப்பட்டு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிற குணம் இருக்குது? 1 மாம்பழம், 2 நாவல் பழம், 3 வாழைப்பழம், 4 திராட்சை. போன வார குவிஸின் விடை 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. மினி டிட்பிட்ஸ். நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்க இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தி சர்க்கரை அளவு அதிகமாக தடுக்கிறதா சமீபத்திய ஆராய்ச்சி கூறுது. சரியான பழத்தை சரியான அளவில் சாப்பிட்டா இந்த முடிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆக மொத்தம் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? சர்க்கரை நோயாளிக பழங்களை சாப்பிடலாம், ஆனால் அளவு முக்கியம், குறைவாக இருக்கணும். அதுவும் கீழ்கண்ட முக்கியமான பாயிண்ட்டுகளை கருத்தில் வச்சுக்கணும். 1 கிளைசிமிக் இண்டெக்ஸு, கிளைசிமிக் லோடு கவனத்தில் வச்சுக்கணும். 2 அளவு போர்ஷன் சைஸ் முக்கியம். 3 சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியம். பகலில் சாப்பாட்டுக்கு நடுவில் பெஸ்ட்டு, இரவு நேரத்தில் வேண்டாம், வெறும் வயிற்றில் கூடாது. சாப்பிட்றத முழு பழமாக சாப்பிட்ணும். ஜூஸ் எப்பவுமே கூடாது. செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது. முதல்ல முழு பழமாக சாப்பிட்ணும், ஜூஸ் கூடாது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்களை சாப்பிட்ணும். பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. பழங்களை
நட்ஸு, சீட்ஸு, கேர்டு இவை கூட சேர்த்து சாப்பிட்லாம். அதிக சர்க்கரை உள்ள பழங்களை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. இரவு நேரத்தில் பழங்க சாப்பிடக்கூடாது. பழங்க சம்பந்தமாக உங்கள் சந்தேகமெல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை. எல்லா பழமும் விஷம் கிடையாது. சில பழங்க மருந்தாக கூட ஆகலாம். சரியான தேர்வு, சரியான நேரம், சரியான அளவு முக்கியம். ஆகவே சர்க்கரை நோயாளிகள் புத்திசாலித்தனமாக பழங்களை அனுபவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பழத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.